ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நோக்கி நம்ம ராம் சீத்தாப்பழம் பழுத்துருக்கு. அப்படியே பறித்து சாப்பிட போகிறோம். மரத்துலையே பறித்து அப்படியே வச்சு சாப்பிட போகிறோம். இந்த பழம் வந்து நம்ம சீத்தாப்பழம் மாதிரி இருக்கும். பட் இது வந்து இன்னும் மாவு மாதிரி இருக்கும். இனிப்பு அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். ஆனால் இது நல்லா இனிக்கும். நல்ல ஒயிட்டு சீத்தாப்பழத்தை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் இது மாவு மாதிரி இருக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க. பட் இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நம்ம அப்படியே பறிக்கிறவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. மரத்தில் இன்னும் நிறையா இருக்குது. எல்லாம் பெருசு பெருசாகவே இருக்குது. பட் இன்னும் பழுக்கலை. இந்த ஒன்று மட்டும் தான் பழுத்துருக்கு. இதை நம்ம சாப்பிட்டு பார்க்குறோம். செம்ம டேஸ்ட், சூப்பராக இருக்குது. இந்த சீசன் டைம் கிடைக்கக்கூடிய பழங்களை கண்டிப்பாக நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. அவ்வளோ உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பழம் தான். இங்கே பார்த்திங்களா நிறைய காய் இருக்குது. இன்னும் ஒவ்வொன்றா பழுக்க நம்ம பறித்து சாப்பிட்டுக்கலாம். மரத்தில் பறித்து சாப்பிட்றதே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு